விஜயோட ஆசீர்வாதத்துல கடையை திறந்து வச்சு புஷியானந்த் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். காவல்துறை வச்சு முடக்குறாங்க. அப்பெல்லாம் காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோல்ல கிடையாது. விஜய் பார்க்க போறேன் உங்களோட உயிர் போகாம பாத்துக்கங்க தான். உனக்காக ஒரு செத்துருக்கான் பாவன். ஒரு மனித நேயம் ஒண்ணு இருந்துச்சுன்னா சின்ன இரங்கல் செய்தி கூட உங்களால் போட முடியல. திமுக அதிமுக தாவேக்கா குறுக்க வருது. ஆதவர்ஜனா அடிச்சு சொல்றாரு, சென்னையில 16 தொகுதியில 13 தொகுதியில நாங்க ஜெயிப்போம். டெபாசிட் கூட வாங்க மாட்டோம். கட்சிக்கு விஜய் தலைவராக இருந்தா விஜய் தலைவர்னு வெயிட் பண்ணலாங்க. கட்சிக்கு தான் தலைவரே கிடையாது. தலைவர் ஒரு நாள் சென்னை போயிட்டு வந்தாருன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் கேட்பாரு. ராஜ்மோகனோ ஆதவர்ஜனாவோ தலைவர் இங்க சென்னையில இருந்தா கூட இங்க கூட வரமாட்டாரு. அப்ப நம்மளே நம்ம பேர் அறிவிச்சு விட்டுருக்கோம். ரிசல்ட் வரும்போது ரியாலிட்டி செக்ங்கிறது நடக்கும். அன்னைக்கு இந்த ஆதவர்ஜனா இந்த ஊர்ல இருக்காரா இல்ல எனக்கு பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் இருக்கு நான் சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ தேர்தல் திருவிழா ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. ஒவ்வொரு கட்சி பயங்கரமா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் தாவேக்கா எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. முழுக்க காவல்துறை மேல பழிய சுமத்துறாங்க. இது உண்மையிலேயே சாத்தியமா இல்ல அவங்க சொல்றபடியே பிரச்சாரத்தை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இங்க தேர்தல் கமிஷன் கிட்ட போனாலும் அதிகாரிகள் இன்னும் திமுக கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் அவங்க முன்வைக்கிறாங்க. உண்மையிலே தடை பண்றாங்களா தாவேக்காவை? நான் கூட இந்த நேரத்துல ஸ்டாலின் போலீஸ் இல்ல மோடி போலீஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்பயும் ஸ்டாலின் போலீஸ் தான் அவங்க இல்லையா? ஏன்னா இப்போ காலையில இன்னைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம் வச்சிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கதைகள் ஓடிச்சு. முதல்ல அதுவே உண்மை கிடையாது. நீங்க வேட்பாளர் தான் அறிமுகப்படுத்த முடியும். இல்ல 234 தொகுதிக்கும் ஒரே மேடையில உட்கார வச்சு அதாங்க அது 234 பேர் வேணும் இல்ல. திடீர்னு யாராவது பிடிச்சு நிப்பாட்ட முடியாதுல்ல. ஏன்னா நீ வந்த தகவலின் அடிப்படையில் மட்டும் பேசுவோம். நம்ம 60 பேரை விஜய் நேர்காணல் செய்தார் போன வாரத்துல. ஆமா. 2 நாட்கள் கழித்து 55 பேர் நேர்காணல் செய்தார். ஆமா. அதுல அன்பார்ச்சுனேட்லி நேர்காணல் பண்ணத வீடியோவோ போட்டோவோ நீங்களும் பார்க்கல, நானும் பார்த்தேன். ஆமா, கண்டிப்பா யாருக்கும் அபிஷியலா சொல்லல. நான் சொல்றேன், வீடியோ போடும் போது கூட விஜய் என்ன கேள்வி கேட்டாருங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்பா விஜய் என்ன இவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துருவாங்கிறதுக்காக கூட போட்டோ மட்டும் கூட இறக்கிருக்கலாம். 115 போட்டோ அதுல அட்லீஸ்ட் ஒரே ஒரு போட்டோ போட்டிருந்தா கூட பரவாயில்ல. இந்த வேட்பாளர்கள் நேர்காணல பங்கெடுத்தவங்களை வெளியே தலைவர் அப்படி கேட்டார் இப்படி கேட்டார், அவர் இஸ்ரேல் ஈரான் போரை பத்தி எல்லாம் இப்ப கேட்கிறாரு, எங்களே திணறி போயிட்டோம், எங்களுக்கே ஆச்சரியமா போயிடுச்சு, அவர் அவ்வளவு படிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது கதையா சொல்லிருக்கலாம். அதுவும் சொல்லல. அப்ப உண்மையிலே நேர்காணல் ஒண்ணு நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன், நேர்காணல் நடக்கல. ஓகே, போய் மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜனவரி மாசம் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தர போட்டோ எடுத்துட்டார் அட்லீஸ்ட். ஆமா. பட் விஜயே நேரடியாக பேசுகிறார். புஷியானந்தை வெளியே அனுப்பி விட்டார், வெங்கட்ராமனை வெளியே அனுப்பி விட்டார். நிறைய பேர் நான் அப்புறமா கேட்டேன் என்னவா பேசினார். ஏங்க அவர் என்னங்க கேட்டாரு, நீங்க யாருன்னு கேட்டாரு, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு மேல அவர் கேட்கற என்ன கேள்வின்னு அவர் கேட்கிற கேள்வி இல்ல, நாங்க சொல்றதுக்கு பதிலும் இல்ல. இவங்க வழக்கம் போல மீடியால விஜய் விசாரிக்கிறார், புஷியானந்தோட ஊழல் பத்தி விசாரிக்கிறாரு, அவர் ஊழல் பண்ணாரு விசாரிக்கிறாரு, இவங்க எல்லாம் பில்டப் கொடுத்துறாங்க. இது எதுவுமே நடக்கலங்க. அவர் அமைதியா இருந்தா நாங்களும் அமைதியா இருந்தா 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டாங்க, நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் 2 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவரு பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு போலான்னு சொல்லி விட்டுட்டாரு. அதே மாதிரி இப்ப புஷியானந்த் எப்படி மாவட்ட செயலாளர்களை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டு லிஸ்ட்டை கொடுத்து தம்பி நீ சைன் பண்ணி கிளம்புப்பான்னு சொன்னாரோ அதே மாதிரி நீலாங்கரில ஏன்னா நேர்காணலே பண்ணலன்னு அந்த செய்தியாவது கொடுக்கணும்னா நீங்க வரணும். ஆமா. இதுல ஏஐ பண்ண முடியாதுல்ல. ஏஐ பண்ண முடிஞ்சா நாங்க கிளம்பி இந்த மாதிரி ஏஐ பண்ணிக்க ஏஐ பண்ணிடலாம். அதனால பிசிக்கலா நீங்க கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, நீலாங்கரிலே படுத்துங்கிறது கஷ்டமா இருக்கும், பனையில கொஞ்ச நேரம் தூங்குங்கன்னு சொல்லி தூங்க வச்சுட்டு அவர் கிளப்பி விட்டாங்க. அவ்வளவுதான். நேர்காணல் என்பது நடக்கவில்லை. புஷியானந்த் வழக்கம் போல அவர் எந்த அடிப்படையில தேர்வு செஞ்சாருன்னா 5 கோடியா 4 கோடியா 3 கோடியா இதான் கணக்கு. எவ்வளவு காசு கொடுத்துறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சீட் அலோகேட் பண்ணி லிஸ்ட் ரெடி பண்ணி சைன் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சு 115. ஆமா. 4 நாளைக்கு பண்ணது செய்தி. இந்த 115 பேரை வர வச்சு அவங்களுக்கு அஃபிடாவிட் எப்படி ஃபில் பண்றதுன்னு ஏதோ கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு தகவல் வேற ஓடிச்சு. 115 224 115 தானே வந்துச்சு. மீதி பேர் எங்க? இப்ப நேர்காணல் பண்ணார் இல்ல எதுவும் பாண்டிச்சேரி கணக்கா? பாண்டிச்சேரியில நேர்காணல்லாம் எதுவும் பண்ணல விஜய்க்கு இன்னைக்கு வரைக்கும். பாண்டிச்சேரி எலெக்ஷன் நடக்குதாரு கூட எனக்கு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. இன்னும் பாண்டிச்சேரி எலெக்ஷன் யாருமே சொல்லலன்னு கூட கேட்பாரு அவர். ஆனா அவரோட வேட்பாளர்கள் எல்லாம் களத்துல இறங்கிட்டாங்க, அஃபிடாவிட்லாம் ஃபில் பண்ணி. அதுலயே நிறைய குறைபாடு இருக்கு சார். பாண்டிச்சேரியில வேட்பாளர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அதுல முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக வந்தவங்களுக்கு தான். ஆமா, அடிமட்ட ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்களுக்கு அவங்க சீட்டு மறுக்கப்பட்டது. அதுவும் குமுறலா நிறைய பேர் வெளிப்படுத்தினாங்க. அதாங்க இந்த கட்சி புஷியானந்த் தொடர்ச்சியா சொல்றது என்ன, சைக்கிள் ஓட்டிட்டு வந்தவங்க, பேனர் வச்சவங்க, போஸ்டர் விட்டவங்க தான் முன்னுரிமை கொடுப்போம்.
சிம்பிளா பாருங்க, அந்த மேடையில போஸ்டர் ஒட்டவங்க, சைக்கிள் ஓட்டினவங்க யார்? யாருமே இல்ல. ஆதவர்ஜுனா சைக்கிள் ஓட்டாரா? இல்ல. சீட்டர் ஒரு பேனர் வச்சாரா? அருண்ராஜ் வந்து பாலாபிஷேகம் பண்ணாரா? இதுல யாராவது ஏதாவது பண்ணிருக்காங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா விஜய் படத்தை கூட இவங்க எல்லாரும் பாத்துருக்க மாட்டாங்க. ம். அதோட கதை விடுறாரு, 1000 கோடி சம்பாதிக்கிறது. அது விஜய் படத்துக்கு ஏன்னா இப்படி விஜய் ரசிகரை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா வரிசையா அவங்க அடுக்குவான். சுறா, புலி, சுறால என்ன பண்ணா தெரியுமா, புலியில என்ன பண்ணா தெரியுமா, துப்பாக்கியில என்ன பண்ணா தெரியுமா, வரிசையா அடுக்குவான், ஆமா. பாட்டு பாடுவான், டான்ஸ் ஆட எல்லாம் பண்ணுவான். அது ஒரு சில கதை தெரியாது, ஏன்னா அவர்லாம் படம் பார்க்கல, உள்ள வந்து செட்டில் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். அதே கேட்டகரியில இப்ப எந்த அடிப்படையில சீட்டை கொடுக்குறாங்க? இங்க வந்து முதல்ல தமிழ்நாட்டுல தான் இந்த வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு. ம். பாண்டிச்சேரியில ஆக்சுவல் பிளான், புஷியானந்தோட பிளான் வந்து தான் மட்டும் என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு, அதை தாவேக்கா என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலாம். பாஜக என்டிஏல அவருக்கு புஷியானந்துக்கு கொள்கைனா என்ன, எந்த இதுவும் கிடையாது. ஆமா. நம்ம எப்படி இருந்தாலும் என்டிஏக்குள்ள போயிடுவாரு, விஜய் போயிடுவாரு. ம். நம்ம அங்க போய் ஒரு சீட் வாங்கிட்டு, ஒரே ஒரு சீட் தான். ம். அதுல கூட பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிக்கிறாரு. 2 சீட் வாங்கி ஒருவேளை புஷியானந்த் தோத்து அவன் ஜெயிச்சிட்டான்னா அதுல கொஞ்சம் கிளாஷ் வரும். அது clash. அதனால வந்து ரொம்ப இவரு தெளிவா எனக்கு மட்டும் சீட்டு கொடுங்க, இதுதான் அவரோட முதல் டீலிங். ம். அது நடக்காதுங்கிறது ஆயிடுச்சு. ம். அதற்கு பிறகு ஜான் அரங்கிசாமி போய் பேசினாரு. பேசி அவர் என்ன சொன்னார்னா, என்டிஏ நீங்க வந்து என்டிஏல உடைச்சிட்டு வாங்க, பாஜக கழட்டிட்டு வாங்க. ம். என்ன ரங்கசாமி தெளிவான சொன்னார், தம்பி இது யூனியன் பிரதேசம், ம். மத்தியில யார் ஆள்றாங்களோ அவங்கள சார்ந்தா நம்ம இருக்கணும், உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, கிளம்பி போன அவர் அட்டி விட்டார். ம். விரட்டி விட்ட பிறகு 3 சீட்டு 4 சீட்லாம் சொன்னீங்க, பார்க்கலாம் 3 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. பட் இவங்களுக்கு வந்து இது நடக்காதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதற்கு பிறகுதான் அவசரமாக ஒரு கூட்டத்தை பாண்டிச்சேரியில போட்டாங்க. ம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டத்தோட பர்பஸ் யாருக்குமே தெரியாது. யாருமே தெரியாது. கூட்டம் நடந்துச்சான்னு நிறைய பேருக்கு தெரியாது. கூட நடந்துச்சு. அதனால இசிகா சிங் சொன்னா வந்தாங்க இல்லையா, ம். யூ ஹவ் கில்ட் 40 people, 40 people are died, killed, you 40 people are died னு சொல்லி சொன்னாங்க. ம். புஷியானந்த விட்டு ஒரு அடியை வச்சிருப்பாங்க, அது மட்டும் தான் நீங்க மிஸ் ஆனிச்சு. ம். கூட நடந்துச்சு. விஜய் வந்து போலீஸை புகழ்ந்தாரு, இப்படிதான் பாஜக போலீஸ் மாதிரி தான் தமிழ்நாடு போலீஸ் இருக்கணும்னு சொல்லி புகழ்ந்தாரு. ம். அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா எதற்காக அந்த கூட்டம்? அங்க போய் என்ன காங்கிரஸ் புகழ்ந்தாரு. எதிர்கட்சியா எப்பயோ ஆட்சியா இருந்தா திமுக திட்டிட்டு வந்தார் வழக்கம் போல. ஆமா. எதற்காக நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நான் சொன்னேன், ம். அங்க கடையை திறக்கிறோம், வியாபாரத்துக்கு வாங்க, அதுதான் நோக்கம். Okay. So, அந்த அன்னைக்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. ம். அப்ப வந்து 3 கோடி வச்சிருந்தா இப்ப 3 கோடி 4 கோடி 5 கோடிங்கிறத பண்ணிட்டு அதுல வந்து 1 கோடி தான் கட்சிக்கு, மற்றது எல்லாமே புஷியானதுக்கு. இதுதான் கணக்கு. சோ இந்த கணக்கின்படி யார் வந்து காசு கொடுக்குறாங்க? இப்ப அதிமுக பாஜக இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி கொடுக்கறது 4 கோடி கொடுக்கறது விஷயமே கிடையாது. ம். நீ காலையில வரலாம், சாய்குமார் ஒருத்தர், சாய் சரவணகுமார், ஆமா, அவர் சாய் வரலாம். சரவணன். காலைல வந்து அண்ணன் என்னென்ன வேணும் தம்பி, 2 கோடி கொடுத்துறியா, 3 கோடி நான் கொடுத்துறேன், இந்த காசு வாங்கிக்க, ரைட்டுப்பா, சீட்டு கொடுத்துருங்கப்பா. ம். விஜய்க்கு யாரும் கூட தெரியாது. ஒரு அதெல்லாம் இப்ப ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல நடந்த மாதிரி நடந்துச்சு. இதெல்லாம் முன்னாடி டீலிங் பண்ணலாம். புஷியானது எப்பயோ பண்ணிட்டாருங்க. இல்ல நம்மளுக்கு வெளியே வந்து நியூஸ் நமக்கு அதான் சொல்றேன். நம்ம என்ன பாண்டிச்சேரி பத்தி பேச, நான் அன்னைக்கே சொன்னேன், ம். இது வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க, கடையை திறந்து வச்சு புஷியானது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். ஓகே. விஜயோட ஆசீர்வாதத்தோட இந்த வியாபாரத்தை தம்பி நீங்க ஆரம்பிச்சுக்கிறேன், சரிங்க ஆரம்பிச்சுக்கோங்க, அங்க மட்டும் வியாபாரம் பண்ணு, அங்கேயும் வியாபாரம் பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டுமே. அதே மாதிரி ஆச்சு. இப்ப அங்க ஒரு வியாபாரம் முடிஞ்சதுல, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 115 பேருக்கு வியாபாரம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சில மாவட்ட செலவு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அவன் 3 கோடிக்கோ 5 கோடி கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஆஃபர் இருக்கு. ஆனா நீங்க கட்சிக்கு நீங்க தான் செலவு செய்யணும். ஓகே. வேட்பாளரை நீங்க களம் கண்ட பிறகு நீங்க தான் செலவு செய்யணும். மேல இருந்து எதை கொடுப்போம்னு நினைக்காத. கர்ச்சீஃப் கூட கொடுக்க மாட்டோம் நாங்க, ஒரு நோட்டீஸ் கூட உனக்கு கொடுக்க மாட்டோம். ம். இதுக்கு நீ ரெடினா போ. அதனாலதான் பாதி மாடு செலவுகள் விட்ரா பண்றான். ஐயோ வேண்டானே, எவ்வளவு நான் செலவு பண்ண, அவன் உண்மையிலேயே அவன் போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி வந்த கூட்டம். அந்த கூட்டம் நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன். ம். சில பேர்ல வந்து கோடியை நெருங்கிட்டு இருக்கேன். நான் வந்து விஜயோட 2வது படத்துல 3வது படத்துல இருந்து நான் பேனர் ஒட்டி நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வீட்டை வந்து சொத்தை அழிச்சு பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு நீங்க வந்து இந்த தேர்தல் நேரத்துல ஏதாவது காசு கொடுங்க, ரொம்ப மினிமமா அதை கொடுங்க. ம். அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. அதனால பாதி மாவட்ட செலவுகள் விட்ரா பண்றாங்க. நல்ல வளமா இருக்கிற, எப்படி புஷியானந்த் வந்து இவங்க கிட்ட திருடுறாரோ அதே மாதிரி தன்னோட கீழே இருக்கிற கிளை அமைப்புகள்கிட்ட திருடின மாவட்ட செயலாளர்கள் ம். அவங்க எல்லாம் நம்மளால எலெக்ஷன் நிக்கலாம். நம்ம காசுல நிக்கிறோம், ஓகே. அவட காசுல தான் நிக்கிறோம். ஓகே. ஏன்னா கீழே உடைக்கிறாங்க. கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர்கிட்ட தம்பி 10 லட்சம் நீ கொடுத்துரு, நீ 5 கொடுத்துரு, நீ 3 கொடுத்துரு, நீ 2 கொடுத்துரு, அந்த கலெக்ஷன் ஒன்று பார்த்து அதுல ஒரு கலெக்ஷனை போடலாங்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ம். சோ இப்படிதான் அவங்க தேர்வாகிறாங்க. அதுலயுமே 234 ஆட்கள் வரல. ம். 234 வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த வேட்பாளர் இவங்க தான் சொல்லி லிஸ்ட் போட்டு ஆமா. நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் லெட்டர் பேட்டை கூட ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ம். அடுத்தாக நீங்க வந்து தனியார் மண்டபத்துல நாங்க பண்றோம், இதுல வந்து தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்கல. எனக்கு ம். புரியல, தேர்தல் ஆணையம் ஏன் பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த குமரகுருபரன் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன சொல்றாரு, அவரு ஒரு நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்டீங்கன்னா நான் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் தான், வெளிப்படைத்தன்மை இருக்கு. நீங்க போய் நிக்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணுங்க ம். இந்த இடத்துல. ஏன்னா தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நம்ம பண விநியோகம் நடக்குது. இப்போ காது குத்து விழான்னு சொல்லிட்டு பண விநியோகம் பண்ணுவாங்க, கல்யாணம் சொல்லிட்டு பண விநியோகம் பண்ணுவாங்க, வெவ்வேறு முறையில பண விநியோகம் நடக்குது. அதனால எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து
எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் தேர்தல் ஆணையத்தில் இப்ப நாளைக்கு வந்து நான் ஒரு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் நான் கூட்டம் போட்டாலும் தேர்தல் ஆணையம் ஒரு பர்மிஷன் வாங்கணும், இல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே. அப்ப நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம். ம். தமிழ்நாடு போலீஸ் வேணா கொடுத்திருப்பாங்க. நான் சொல்றேன், தமிழ்நாடு போலீஸ் வேணா கரூருக்கும் வேலூருக்கும் கொடுத்திருப்பாங்க. அதையே உங்க அண்ணன் நொட்ட சொல்லுவாரு, ஒரு நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிட்டு என்னை முடக்குகிறார்கள் கிடக்குகிறார்கள். அந்த கதையை இங்க கொண்டு வராதீங்க. நீங்க ப்ராப்பரா பர்மிஷன் கேளுங்க, நாங்க ப்ராப்பரா பர்மிஷன் 48 ஹவர்ஸ் ரொம்ப சொல்லலாம் 48 ஹவர்ஸ் முன்னாடி கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நாங்க போலீஸ்ட சொல்லணும், நாங்க இபிட்ட சொல்லணும், நாங்க வேற அமைப்புகள்கிட்ட சொல்லணும், நாங்க வந்து இதுக்காக கண்காணிக்கிற போலிங் ஆபீசர்ஸ்ட சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. நீ உண்மையிலேயே வந்து கூட்டம் தான் நடத்துறியா இல்ல வேற ஏதாவது பண்றியாங்கிறது தெரியாது நமக்கு. இல்ல மக்களுக்கு பணப்பட்டுவாடை பண்றியா, இல்ல அருண்ராஜ் மாதிரி பூஸ்ட்ல சீல குத்தி கொடுத்துட்டு இருக்கியா, இல்ல பாத்திரத்துல ஏதாவது போட்டோ ஒட்டி கொட்டுற நமக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்க 48 ஹவர்ஸ் சொல்லிருக்காரு. அவர் சொல்றது நியாயம். பட் இவங்க மறுபடியும் சொல்றாங்க ஸ்டாலின் செய்து விட்டார். ஸ்டாலின் எங்கப்பா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்தாரு? அவருக்கு இதான் சட்டம். இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏப்ரல் 2 கிளம்புறாருன்னு செய்தி போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 2 கிளம்புறாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலினும் மார்ச் 30 பர்மிஷன் அப்ளை பண்ணிடுவார். திமுக அப்ளை பண்ணிடுவாங்க, நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு இது தெரியும். இந்த கூட்டம் ரசிகர் கூட்டத்துக்கு அது தெரியாது. அதுதான் சிக்கல். இவனுக்கு எதுவுமே தெரியாம இவங்களா வந்து எங்களை மறுபடியும் முடக்குறாங்க. தேர்தல் பணிமனை அலுவலகத்தெல்லாம் காலி பண்ண சொல்றாங்க. எங்க விஜய் வந்து அவர் அதனாலதான், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் வெளியே வர்றதுக்கு ரெடியா இல்ல, வர முடியாது போயான்னு சொல்லிட்டாரு. நான் தான் உனக்கு கூட்டத்திலே சொன்னேன் இல்ல, தேர்தல் அன்னைக்கு விஜயும் கிளம்பி வருவார்கள். நீ தானே எழுதி கொடுத்த? ஆமா நான் தான் எழுதி கொடுத்தேன், நான் அதை படிச்சேன், ஒழுங்கா தானே படிச்சேன். அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப கூப்பிடுறேன்? நான் தான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டேன், வீதியா போலாம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு. இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறேன்னு அவர் வரமாட்டேங்கிறார். அப்ப விஜய் வரமாட்டேங்கிறாருங்கிறத வெளிப்படையா சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அப்ப மறுபடியும் இந்த பழையதுக்கு எங்க போடலாம்? திமுக மேல போட்டோம். எங்களை பணிமனை காலி பண்ண சொல்றாங்க, இல்லாட்டி விஜய் அப்படியே வந்து கிழிச்சிருவாரு. இல்ல சொன்னார் ஆதவர்ஜனா சொன்னாரு, எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிபிகேஷன் எடுத்தோம் அடுத்த செகண்ட் எங்க தலைவர் வந்து வீதியா வருவாரு அப்படின்னு சொல்லி வருவாரு. நீங்க கரெக்டா அன்னைக்கு சிபிஐ ஆபீஸ்ல இருந்தாங்க இல்லையா, அவர் கேட்டாராம், கார்ல உட்காந்தாராம், என்ன அர்ஜுன் இல்ல முடிஞ்சுதா? அண்ணே முடிஞ்சுதானே, எஸ்ஓபி அல்ல ஒண்ணு கிடையாது, இனிமேல் நீங்க ஃப்ரீனே, எங்க வேணாலும் போல எங்க வேணாலும் வரலானே. ஐயா இந்த கதையை நீங்க ரீல் அந்து போச்சுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 12வது நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஞாயிற்று போய் இந்த ஞாயிறு வந்து நீங்க வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்கோம், 12வது நாளா பேசிட்டு இருக்கோம். 2 வாரமே முடிய போகுது. இது வரைக்கும் விஜய் எனக்கு தெரிஞ்சு அந்த விஓசி வாய்ஸ் ஆஃப் கமன் ஆபீஸ்க்கு ஒரு தடவை போனார், 2 தடவை போனார். அதற்கு பிறகு இந்த நீலாங்கரை பனையூருக்கு ஒரு தடவை வந்திருக்காரு. மொத்தம் 3 ட்ரிப் தான் நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் மும்பை போயிட்டு வந்தார், வளகாப்பு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், அதுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இதை தாண்டி உங்களை யார் தடுக்கிறது? இன்னும் நீங்க ஒண்ணுமே வேணாங்க. நான் என்ன சொல்றேன், நீலாங்கரையில இருந்து சும்மா தானே கார்ல போறாரு ஏர்போர்ட் வரைக்கும், ஒரு விசில கையில பிடிச்சிட்டே போலாம்ல. கண்டிப்பா போலாம். இல்ல விசில ஊதிட்டே போலாம். இதான் எல்லா இடத்தையும் விசில ஊதுறாங்க, விசில ஊதிட்டே போக வேண்டியது. அதெல்லாம் பிரச்சாரம் தானே. இன்னைக்கு தலைவர் போற விஜய் பாருங்க அவரே விசில் ஊதிட்டு போறாரு, இதையாவது பண்ணலாம்ல. அதனால போய் பிரச்சாரம் தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணணும்னு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். இன்னைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அவங்க மேல பழிய போட்டுடலாம். நாங்க ரெடியா இருக்கோம், நாங்க வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். ஆனா மறுபடியும் காவல்துறையை வச்சு முடக்குறாங்க. அப்பெல்லாம் காவல்துறை இன்னைக்கு முதலமைச்சர் கண்ட்ரோல்ல கிடையாது, இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ அதை அவங்க உடனடியாக செய்வாங்க. தம்பி அங்க போய் அவங்க பாதுகாப்பு கொடுனா பாதுகாப்பு கொடுப்பாங்க, கூடுதல் போலீஸ் அனுப்புங்கன்னா அனுப்புவாங்க. அதனால இது வந்து எதுவுமே அவங்க எல்லாம் பண்ண முடியாது, யாராவது முடக்க முடியும். இன்னும் சொல்ல போனா திமுக ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த களம் என்பது திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான சண்டை. இதுல நீ சும்மா வந்து நானும் ஒரு ஆள் இருக்கேன், ஓரமா போய் விளையாடு சொல்லிட்டாங்க விஜய், ஓரமா போப்பா, இது இந்த சண்டைக்குள்ள நீ இல்லப்பான்னு சொல்றாங்க. மறுபடியும் இவங்க இல்ல எங்களை சேர்த்து நாடு ரோடி தான் உளறிட்டே இருக்கிறாங்க. அதனால பர்மிஷனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, தயவு செய்து அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா பர்மிஷன் கொடுப்பாங்க. இன்னொன்னு, இது எலெக்ஷன் கமிஷனுக்கு பெரிய சிக்கல் தான். இவன் திடீர்னு கடைசி நிமிஷத்துல பர்மிஷன் கேட்டு நான் அண்ணா நகர் போறேன், குளத்தூர் போறேன்னு சொல்லி அங்க ஒரு கூட்டத்தை காமிக்கிறேன்னு ஒரு மாஸ் கிரௌட காமிச்சு போலீஸ் மறுபடியும் தனதான் ரொம்ப கஷ்டமான. எதுவும் சென்னையில ரொம்ப குறுகலான சில சாலைகள்லாம் அதனால விஜய்க்கு எதுவுமே தெரியாது. செங்கோட்டையன் சொல் பேச்ச கூட கேட்பாருன்னா கேட்க மாட்டாரு. நான் தம்பி எங்கேயாவது வண்டி டிபார்ட் பாம்பாரு. அப்ப அந்த சிக்கலையும் சமாளிக்க வேண்டிய இடத்துல தமிழக காவல்துறையும் தேர்தல் ஆணையம் இருக்காங்க. திமுக அரசாங்கம் இல்ல, தேர்தல் ஆணையம் இருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய டஃப்பான விஷயம் தான் விஜய் இப்ப செய்ய போற கலைபரங்கள்லாம். நம்ம என்னன்னா இந்த போற பசங்களை மறுபடியும் உங்களோட உயிர் போகாம பாத்துக்கங்க தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். விஜய் பார்க்க போறேன் இப்ப தஞ்சாவூர் பதற்கொண்டு நம்ம பார்த்தோம், இறந்து போயிட்டான் விஜய், அதை பத்தி கண்டு கூட மாட்டார். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இரங்கல் கூட அவர் தெரிவிக்கவே இல்லை சார். உண்மையில ரொம்ப வருத்தமான விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம கரூருக்கு நான் சொல்றேன், இன்னைக்கும் விஜய் அதுக்கு முக்கியமான காரணம். அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறது என்னோட ஸ்டாண்ட். பட் இதுல அப்பெல்லாம் நான் சொல்லல. ஏன்னா அவன் பார்க்க வந்தான், அவர் ஒரு ஆர்வ கோளாறுல ரசிக வெறியில வந்தான்,
அடிபட்டுருச்சு, இறந்து போயிட்டான். விஜய் இதற்கு காரணமே இல்லை. இன்னும் சொல்லப்போனா விஜய் கூட ஃபாலோ பண்ணதையும் கூட 2 3 தடவை ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. பட் ஆனா உங்களுக்கு ஒரு மனித நேயம் ஒன்று இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் அந்த இறந்து போன மாணவனுக்கு நான் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். அது கூட வரலங்க. அதை ஓன் பண்ண மறுக்கிறாருங்க விஜய். உனக்காக அவன் செத்துருக்கான்ப்பா, அவன் செஞ்சது முட்டாள்தனம் கூட நீ சொல்லு. ஆமா, முட்டாள்தனமா வந்துட்டான்னு கூட சொல்லுங்க. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன இரங்கல் செய்தி கூட உங்களால் போட முடியல. அவனுக்கு பெருசா நீங்க வந்து நாங்க 10 லட்சம் கொடுக்குறோம், 20 லட்சம் அதெல்லாம் கூட வேண்டாம். அதை கூட ஓன் பண்ண முடியாத அளவிற்கு மனிதனையுமே இல்லாத ஒரு மனிதராக விஜய் இருக்கிறார். உண்மையில ஆச்சரியமா இருக்கு. இல்ல அதை சொல்லிக் கொடுக்குறவங்க இல்ல சார் வேணாம் சார் ட்வீட் போட்டீங்கன்னா நீங்க தான் அதுக்கு காரணம் சொல்லிடுவாங்க சார் சொல்றாங்கன்னு தெரியல. விஜய் இது காரணம் இல்லதான். அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். யாருமே அதுல விஜய் குற்றம் சொல்லவே இல்லை. தம்பி ஏன்டா நீங்க போறீங்க, ஏன்டா நீ கடங்கலாம், ஏன்டா அப்படி பண்றீங்க, அவங்க இறந்த மாணவனுடைய அப்பா கூட சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு கூட சின்ன மனிதாபிமானம் கூட இல்லாதவராக இருக்கிறாருங்கிறது. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப என்ன பண்ணுவாரு, தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க போறீங்க, யாருக்கா சின்னதா ஏதாவது ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட விஜய் என்ன பண்ணுவாரு, தேர்தல் ஆணையம் தான் சரியா கவனிக்கல, நான் என்னங்க பண்ணுவேன் பாரு. அதனால இந்த மாணவர்கள் பெண்கள் யாராவது போற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னா தயவு செய்து அடிக்கிற வெயில் இருக்கக்கூடிய சூழலை புரிஞ்சு நடந்துங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த களம் திமுக அதிமுக தாவேக்கா குறுக்க வருது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஆதவர்ஜனா அடிச்சு சொல்றாரு, சென்னையில 16 தொகுதியில 13 தொகுதியில நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு கான்பிடென்டா சொல்றாரு. உண்மையிலே ஜெயிச்சிருவாங்களா? ஏன் 3 தொகுதி விட்டுட்டாரு? ஒருவேளை அவங்களுக்கு அதிமுக விட்டு கொடுத்தாரு. அவரு எப்படிங்க ஜெயிக்க முடியுங்க? நீங்க உச்சபட்ச காமெடி இதெல்லாம். ஆதவர்ஜனா என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஏன்னா பெரும்பாலாக அந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் முகம் தெரிந்தவர்கள் நிக்கிறாங்க. ஆதவர்ஜனா வில்லிவாக்கத்துல நிக்கிறான்னு சொல்றாங்க. புஷி ஆனந்த் டி நகர் சொல்றாங்க. எனக்கு தெரியல புஷி ஆனந்த் எனக்கு அதுலயே கொஞ்சம் மாறுபாடு இருக்கு சார். இன்னும் அபிஷியலா வந்து யாருமே வந்து இவங்கதான் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை அலுவலகம். ஆமா ஆமா. ஆனா இவங்களவே இந்த தொகுதியில நான் தான் வேட்பாளர் சொல்லிட்டு ராஜ்மோகன் முதற்கொண்டு வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜனா முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆர்கே நகர்ல எல்லாருமே போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இந்த கட்சிக்கு வந்து விஜய் தலைவராக இருந்தா விஜய் தலைவர்னு வெயிட் பண்ணலாங்க. கட்சிக்கு தான் தலைவரே கிடையாது. அவர் சும்மா உப்பு சப்படி வச்சிருக்கானுங்க. அவர் போட்டோ யூஸ் பண்ணணும்பா, அவர் தான் இந்த கட்சியில பிரபலமா இருக்காரு, அவர் போட்டோ உப்பு சப்படி வச்சிருக்காங்க. அப்ப நம்மளே அறிவிச்சுட்டு போயிடலாம். விஜய் அறிவிப்பார் நினைச்சா நீங்க இன்னும் பாருங்களேன், இன்னைக்கு அறிவிச்சிருக்கணும். ஆமா, இப்ப 2 நாள் தள்ளி போகுங்கிறாங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா 29 என்ன பிளான் சொன்னாங்க, அண்ணா நகர் போறாரு, குளத்தூர் போறாரு கதை வந்தாங்க. இப்ப அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கு பர்மிஷன் அது தள்ளி போகும். தலைவர் ஒரு நாள் சென்னை போயிட்டு வந்தாருன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் கேட்பாரு. கரெக்டா? ஒரு வாரம் விட்டுருங்க சொன்னா அவங்களும் சரி விட்டுருங்க அண்ணே, அப்புறம் போய் எழுப்புவாங்க, அண்ணே திருச்சிக்கு போலாமே, திருச்சி போலாமா, சரி இன்னொரு ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுங்க. 3வது வாரம் எலெக்ஷன் வந்துடும். எத்தனை இடத்துக்கு போயிருப்பீங்க? அப்ப அப்ப ராஜ்மோகனோ ஆதவர்ஜனாவோ தலைவர் இங்க கூட வரமாட்டாரு, இங்க சென்னையில இருந்தா கூட இங்க கூட வரமாட்டாரு. அப்ப இன்னைக்கு என்ன நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வீணா போயிடுவோம். அப்ப நம்மளே நம்ம பேர் அறிவிச்சு விட்டுக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. விஜய் வந்து இதை அறிவிச்சு இதெல்லாம் செய்ய போறது கிடையாது. இன்னொன்னு அவர் என்ன கணக்கு பண்ணாருன்னா, தலைமையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ராஜ்மோகன் இங்க எக்மோர் நிக்கலாம் டிக்ளேர் பண்ணிட்டாரு, இவர் வில்லிவாக்கம் டிக்ளேர் பண்ணிட்டாரு, புஷி ஆனந்த் டி நகர்னு சொல்லி சொல்றாங்க. பட் புஷி ஆனந்த் நிப்பாருன்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அபிடாவிட்ல அவர் வந்து சொத்து மதிப்புகள் போடும்போது மாட்டிக்குவார். ஏன் சார்? எவ்வளவு திருடணும்ங்கிறது பேங்க் அக்கௌண்ட்ல வரும், எவ்வளவுதான் திருடி வீட்டுல வச்சுக்க முடியும்? அந்த காசுல நீங்க வெளியே சொல்லணும்ல. இல்ல ஒருத்தர் வந்து எந்திரிச்சு ஆட்சேபம் தெரிவிக்கிறாரு, சார் இல்ல சார் பொய் சொல்றாருங்க, இவர் 2 3 அக்கௌண்ட் இருக்குங்க, அக்கௌண்ட் எல்லாம் மறைக்கிறாரு, வீட்டுல நகை வச்சிருக்காரு, மனைவி பேர்ல சொத்து வாங்கியிருக்காரு, டிபெண்டா யாரு இருக்காங்க அவங்க பேர் சொத்து வாங்கியிருக்காரு, இவர் கடைசி வருஷம் கட்டின ஐடியை பாருங்க, இப்போ வருஷம் கட்டின ஐடியை பாருங்க, இவர் கொள்ளடிச்ச பணம் நிறைய இருக்கு, யாராவது ஒரு ஆட்சேபம் தெரிவிக்கணும் மாட்டிக்கு வரல. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் இவ்வளவு நாள் இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா, பாருங்களேன் பேங்க் அக்கௌண்ட்லயே திருடி வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய இதா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். மேபி அதனால கொஞ்சம் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல கொஞ்சம் மாற்று இது வந்திருக்கலாம். விஜய் நான் இன்னுமே ஸ்டாண்டு பெரம்பூர் அப்படின்னு சொல்றாங்க. பெரம்பூர் பேர் வந்தா பாத்துக்கலாம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, விஜய் நிப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்ல. பட் இந்த நிர்வாகிகள் இவங்களா நிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்களா நிக்கிறதுனால சென்னை ஜெயிச்சிரும் அப்படின்னு அவர் ஒரு கனவுல போறாரு. நீங்க அதோ இவர் ரொம்ப விஜய் நிக்கிறாரு இல்ல வந்து ஆதவர்ஜனா நிக்கிறதுனால அடுத்தடுத்த தொகுதிகளுக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த வேலை நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ நீங்க வில்லிவாக்கத்திலயோ இல்ல வந்து எக்மோர்லயோ என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏற்கனவே ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, என்ன பண்ணல, அவங்க மேல ஏதாவது குற்றம் குறைகள் இருக்கா, திமுக சென்னையில எவ்வளவு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிறாங்க, மாநகராட்சியில எவ்வளவு பணிகள் நடந்திருக்கு, இது எதுவுமே இந்த கூட்டத்துக்கு தெரியாது. இன்னைக்கு மழை வெள்ளம் பிரச்சனை முதற்கொண்டு திமுக எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, இந்த 5 வருஷத்துல என்ன வேலை பண்ணிருக்காங்க, டெவலப்மெண்டா எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. நீங்க வந்து வேற சில விஷயங்கள்ல நானும் திமுக மேல சில விமர்சனங்களை வைப்பேன். ஆனா
இன்னைக்கு வளர்ச்சிங்கிற பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க, எக்கச்சக்கமான. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம நிறைய டிராவல் பண்ணும்போது இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க. 5 வருஷத்துல வளர்ச்சியில பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பார்த்திருக்காங்க. புதிய பாலங்களாக இருக்கலாம், பார்க்கா இருக்கலாம், இல்ல வந்து புதிய புதிய ஸ்பேசஸா இருக்கலாம், நீங்க முதல்வர் பயிலகங்களா இருக்கலாம், லைப்ரரிஸா இருக்கலாம், எல்லாத்தையும் நிறைய வேலை பார்த்திருக்காங்க. இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அவங்க 10ஆம் பொதுவா முதலமைச்சர் ஒண்ணு வேலை செய்யலப்பா, சேப்பாக்கல அவர் ஒண்ணு வேலை செய்யலப்பா, இவர் ஒண்ணு வேலை செய்யலப்பா. இந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க யார் என்ன வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப கிளீனா சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது ரொம்ப மெனக்கெட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. மெனக்கெட்டால் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அதை ஒரிஜினல் சேர்த்தா சொல்றேன். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. நீங்க என்னொன்னுங்க, இவங்க எதை நம்பி இறங்குறாங்க களத்துல? இளைஞர்கள் வாக்கு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் நினைக்கிறாங்க இல்லையா? அந்த சர்வேல கூட நீங்க பாருங்க, எல்லா சர்வீஸ்லயும் 35% கொடுக்குறாங்க. பெரும்பாலான சர்வேகள் இளைஞர்கள் வாக்குல 60% வெளியே தான் இருக்கு. ரைட்டா? ஆனா இன்னைக்கு நீங்க ஒண்ணு கண்டினியூஸா நடக்குது. இப்ப நம்ம கூட நிறைய டிபேட்ஸ் எல்லாம் பாக்குறோம், நிறைய நடத்துறோம், யூடியூப் சேனல்ஸ் நடத்துறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் நடத்துறாங்க. எல்லாத்துலயும் இளைஞர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க. நீங்க கேள்வி கேளுங்க. எல்லா இளைஞர்களும் தொடர்ச்சியாக தாவேக்க ஆதரவாளர்கிட்டயோ தாவேக்க செய்தவர்களோ கேள்வி எழுப்புறோம். நீங்க உண்மையில என்ன செய்ய வந்தீங்க சொல்லுங்க? இவங்க எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, ஏதோ இளைஞர்கள் எங்க பின்னாடிதான் இருக்கிறாங்க, விஜய் தான் சூப்பர், விஜய் வந்துட்டாலே போதும். ஆனா எல்லா இளைஞர்களும் கேள்வி கேட்கறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு கேவலமா இருக்கு. ஏன்னா எங்க பேர் சொல்லி என்னடா நாங்களா தற்கொலை நீங்க பில்ட் பண்றீங்க? நாங்க தற்கொலை எல்லாம் கிடையாதுப்பா. சும்மா விஜய் கூட்டம் தான் தற்கொலை. ஒரு கூட்டம் தற்கொலையா இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு இளைஞர்களை கேவலப்படுத்துறீங்க. தப்பு. நாங்க அறிவாளிங்க. நாங்க விஜய்கிட்ட ஒவ்வொரு அடி கேள்வி எழுப்புறாங்க. ஏன் கவின் ஆணவ படுகொலைக்கு நீங்க பதில் சொல்லல? பேசு. திருப்பரங்குன்றத்துல ஒரு ஸ்டாண்ட் என்ன? கொள்கை எதிர்க்கு முதல்ல சொன்னீங்களே, இப்ப ஏன் சொல்றது இல்ல? எல்லா தொடர்ச்சியா நான் பாக்குறேன். எல்லா இடங்களிலும் செய்தி தொடர்பாளர் திக்கி தடவை ஓடுறாங்க. அதனாலதான் நீங்க செய்தி தொடர்பாளர் யாரும் வரதே கிடையாது. ஐயோ என்ன இளைஞர்களா கேள்வி கேட்கறாங்க. நம்ம இளைஞர்கள் நமக்கு ஒரு கதை விட்டுட்டு இருந்தோம். அதே ஒரு பெண்களாக இருப்பவர்கள் கேள்வி கேட்கறாங்க. என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்க? பெண்களுக்காக நீங்க உண்மையில என்ன பண்ணிருக்கீங்க? இந்த கதையில விட்டுறதெல்லாம் நிப்பாட்டு. பக்கா பாதுகாப்பு கொடுப்பேன், சூப்பரா பாதுகாப்பு கொடுப்பேன், பக்கா மாஸ் கட்சி, அதெல்லாம் விடு. என்ன பண்ணிருக்கிறது வரைக்கும் என்ன பண்ண போற? பதிலே கிடையாது. அதனால இந்த இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு, அது எல்லாமே ஒரு பிம்பம். அந்த நரேட்டிவ் எல்லாம் உடையும். மே 4ஆம் தேதி வரும்பொழுது ரிசல்ட் வரும்போது ரியாலிட்டி செக்ங்கிறது நடக்கும். அன்னைக்கு இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த ஊர்ல இருக்காரா, இல்ல எனக்கு பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் இருக்கு, நான் வந்து கல்கத்தா வரைக்கும் போயிட்டு வராரான்னு போறாராங்கிறத பார்ப்போம். அன்னைக்கு தெரிஞ்சிடும். 13 தொகுதியில ஏன்பா டெபாசிட் கூட வாங்கல நம்ம கேட்போம். 16 தொகுதியில ஏன்பா டெபாசிட் வாங்கல? ஒரு தொகுதியா டெபாசிட் வாங்கன்னு பார்த்தோமே. 234 செங்கோட்டை தவிர யாருமே டெபாசிட் வாங்காம இருக்கீங்களா? என்னையா கட்சி இதுன்னு அன்னைக்கு நம்ம கேட்போம். இது ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி, நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து இரட்டை இலக்க பெர்சன்டேஜ் வாங்கினாலே பெரிய விஷயம், பெரிய ஆச்சரியம் தான். அது மேபி தொடலாம். அவ்வளவுதான் நான் பாக்குறேன்.